அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒன்னு, எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு அதிமுக ஒரு பேரதிர்ச்சி. எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பேரதிர்ச்சியை அதிமுக தரப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதே மாதிரி டாஸ்மாக் விவகாரத்துல ஆட்சி பொறுப்பேற்ற உடனே விஜய் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், 717 டாஸ்மார்க்கை மூடுவதற்கு 2 வாரத்துக்குள்ள மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு உத்தரவு அப்படிங்கிறத பிறப்பிச்சிருக்காங்க. இந்த வழிபாட்டு தலங்கள் இருக்குல்ல, சர்ச்சா இருக்கலாம், கோயிலா இருக்கலாம், மசூதியா இருக்கலாம், இது மாதிரி எதுவா இருக்கலாம், அதுல இருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ள எங்கெங்கெல்லாம் இந்த டாஸ்மாக் கடைகள் இருக்கோ அது மூடப்பட வேண்டும். கல்வி நிறுவனங்கள், அது ஸ்கூலா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், ஸோ அதுல இருந்து 500 மீட்டருக்குள்ள எங்கெங்கெல்லாம் இந்த டாஸ்மாக் கடைகள் இருக்கோ அது மூடப்பட வேண்டும். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கத்துல 500 மீட்டருக்குள்ள இந்த டாஸ்மாக் இருந்தா மூடப்பட வேண்டும் அப்படின்னு 2 வாரத்துக்குள்ள மூடப்பட வேண்டும். இத மாதிரி தமிழ்நாடு முழுக்க மொத்தம் 717 டாஸ்மாக் இருக்கு. தமிழ்நாட்டுல மொத்தம் 4700 டாஸ்மாக் இருக்கு. அதுல 717 டாஸ்மாக் வந்து இத மாதிரி இந்த இடங்களுக்கு எல்லாம் பக்கத்துல இருக்கு. சோ இதெல்லாம் மூடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காங்க. 2 வாரத்துக்குள்ள இதெல்லாம் செயல்பாட்டுக்கு வரணும், இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கே 100 டாஸ்மாக் வந்து மூடப்பட்டதாக செய்தி அப்படிங்கிறது வருது. என்ன அப்படின்னா, இந்த விஷயத்த சொன்னதோட இல்லாம, ஒரு வாய் வார்த்தையா சொன்னதோட இல்லாம, இதை கொஞ்சம் கண்காணிச்சு இதுக்குன்னு ஒரு குழு போட்டு சரியா இதை நடக்குதா அப்படின்னு விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, திமுக ஆட்சியில இந்த மாதிரி சொன்னாங்க, நாங்க வந்து ஒரு 500 டாஸ்மார்க்க மூடணும். ஆனா அப்ப உண்மையா என்ன நடந்தது அப்படின்னா, மூடுறோம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியே வந்தது, மூடிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த பக்கம் இருந்த டோர் அப்படியே மாத்தி இந்த பக்கம், அதாவது ஒரே பில்டிங் தான், ஒரு ரூம் அப்படின்னா இந்த ரூம்ல இந்த பக்கம் இருந்திருக்கும் டோர், அதை மாத்திட்டு அதை ஃபுல்லா அடைச்சிட்டு இந்த பக்கம் டோரை ஓபன் பண்ணிட்டு நாங்க மூடிட்டோம் அப்படின்னு கணக்கு காமிச்சு திமுக ஏமாத்துறாங்க. சோ அதே மாதிரி விஜய் அவர்களையும் ஏமாத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. கீழே இருக்கக்கூடிய டீம் வந்து அப்படிதான் செய்வாங்க. நம்ம வியாபாரம் நாம ஏன் மூடணும் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மூடிட்டோம் அப்படின்னு கணக்கு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் இதை ஒரு குழு போட்டு சொன்னதோட இல்லாம ஒரு குழு போட்டு இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நல்ல விஷயமா இருக்கும். இந்த 717 மட்டும் கிடையாது, இந்த 717 மூடுவதற்கு 2 வாரம் கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. பட் அடுத்த இன்னும் 6 மாசத்துக்குள்ள இன்னும் ஒரு 750 டாஸ்மாக் வந்து மூடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்புல இருந்தும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவங்க தரப்புல இருந்தும் ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. உண்மையாலுமே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆட்சிக்கு வந்தோம், அமைதியா இருப்போம், எதுவுமே செய்யாம சும்மா அம்முன்னு இல்லாம வந்தோம், சரி ஏதோ செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இத மாதிரி முக்கியமா இந்த போதைப் பொருள் சம்பந்தமான விஷயத்துல வந்து தனி பிரிவு, தனி படை அமைச்சது இந்த போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு, இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுறது அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த திமுக ஆட்சியில நிறைய குற்ற சம்பவங்கள் நடந்தது. நிறையனா இவ்வளவு கிடையாது, எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், அவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடந்தது. அதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா போதைப் பொருள், இந்த டாஸ்மாக் சரக்கு, இந்த வீரன், இவங்க அறிமுகப்படுத்தின வீரன் மாதிரியான சரக்குகள் முக்கிய காரணம் அப்படின்னு தெரியும். சோ நாமளே சொல்லியிருந்தோம், புதுசா ஒரு அரசு வருது அப்படின்னா, அது எந்த அரசு வந்திருந்தாலும் முதல்ல வந்து அவங்க போக்கஸ் பண்ண வேண்டியது இந்த போதைப் பொருளை தடுக்கணும். இதை தடுத்தாதான் குற்ற சம்பவங்களை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ அந்த அடிப்படையில இத மாதிரியான நடவடிக்கை அப்படிங்கிறது உண்மையாலுமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அடுத்ததா இன்னொரு விஷயம் என்ன, இன்னும் நாளைக்கோ நாளன்னைக்கோ இந்த அறிவிப்பு வெளியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டாஸ்மார்க்குடைய அந்த நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் இருக்குல்ல. சோ இந்த நேரத்தை குறைப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் முடிவு பண்ணியிருக்காங்க, விஜய் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. நாளைக்கும் நாளன்னைக்கும் அந்த அறிவிப்பு வெளியாயிடும். இதுல இருந்து 2 மணி நேரம் அந்த டியூரேஷனை வந்து குறைக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பகலா இருக்கலாம். இப்ப 12 மணிக்கு திறக்கப்படுறது 2 மணிக்கு திறக்கப்படலாம், இல்லைன்னா 10 மணிக்கு மூடப்படுறது 8 மணிக்கு மூடப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகல் நேரத்துல 12 மணிக்கு திறக்கப்படுறத 2 மணியா மாத்துவாங்க, அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பகல்ல குடிக்கிறவன் தான் நிறைய பேர் இருக்காங்க. பகல்ல காலையில ஏஞ்ச உடனே குடிக்க போறவன், எப்படா மணி 12 ஆகும்னு குடிக்க போறவன், இந்த சரக்கு வந்து எப்ப வேணாலும் அவைலபிள் அப்படிங்கிறப்போ அவனுக்கு வந்து அந்த குடிக்கிறதுலயே அந்த மைண்ட் செட் இருக்கு. காலையில ஏஞ்சி போயிட்டு வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணமே வரது கிடையாது. சோ 12 மணிக்கே டாஸ்மாக் திறக்கிறதுனால எப்படா 12 ஆகும் அப்படின்னு வெயிட் பண்றவங்க நிறைய பேர் இருக்கான். பகல் டைம்ல இந்த டியூரேஷனை குறைச்சா 2 மணிக்கு திறக்கிறது இல்ல, டாஸ்மாக் திறக்கிறதே சாயங்காலம் 6 மணிக்கு தான் திறக்கும், 10 மணிக்கெல்லாம் மூடிடும். இந்த 4 மணி நேரம் தான் இருக்கும் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது. இந்த டாஸ்மார்க்கோட அவைலபிலிட்டி அப்படிங்கிறத கம்மி பண்ணாங்க அப்படின்னா, இங்க அவைலபிலிட்டி அதிகமாக ஆக தான்
விற்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. எப்படி ஒரு காலத்துல கஞ்சா கிடைக்காம இருந்தப்போ கஞ்சா அடிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம், கிடைக்கவே கிடைக்காதுன்னு இருந்தது, எங்கேயாவது ஒருத்தன் குடிப்பான். ஆனா அவைலபிலிட்டி அதிகமானதும் இப்படி நிறைய பேர் அடிக்க ஆரம்பிச்சான். அதே மாதிரிதான் இந்த டாஸ்மாக் விஷயத்திலையும். சோ இப்போ முதல் கட்டமா 2 மணி நேரம் குறைப்போம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதுவே நல்ல விஷயம். அதுவும் பகல்ல குறைச்சாங்க அப்படின்னா இந்த 12 மணியை 2 மணியா மாத்துறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். சோ இந்த அறிவிப்பும் இன்னும் 2 நாள்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாலுமே ஆட்சிக்கு வந்த உடனே சில நகர்வுகள் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருந்து ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்த உடனே திட்டத்துக்கோ ஐயோ நம்ம ஆளுங்கட்சினாவே விமர்சிக்கணும் அப்படின்னு போகாம ஆரம்பத்திலேயே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ல தமிழ்நாட்டை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கும் பார்க்கறதுக்கு தோணுது. நானும் தமிழக வெற்றி கழகத்து மேல நிறைய விமர்சனங்கள் அப்படிங்கிறத வச்சிருக்கேன், இன்னும் இருக்கு. அதுக்காக அவங்க நல்லது செஞ்சா அதை சொல்லவே கூடாது அப்படின்னு கிடையாது. நல்லது செஞ்சாலும் சொல்லுவோம், கெட்டது செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் அதை சுட்டி காட்டுவோம். அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அடுத்த விஷயம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவங்க வாழ்க்கையிலேயே பார்த்த ஒரு அதிர்ச்சியான விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன் இவங்களெல்லாம் நம்ம சி.வி. சண்முகம் அவங்களுடைய அலுவலகத்துல எம்ஆர்சி நகர்ல இருக்கக்கூடிய அவங்க அலுவலகத்துல போயிட்டு விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. என்னப்பா அதிமுக முன்னாள் அமைச்சர்களை விஜய் சந்திச்சதுல என்ன ஷாக் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இந்த முட்டல் மோதல் அதிமுகவுக்குள்ள பிளவு ஏற்பட்டுருச்சு, ரெண்டா உடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறலாம் செய்தி போயிட்டு இருந்தப்போ இன்னைக்கு காலையில ஓஎஸ் மணியன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அவங்க இபிஎஸ் தரப்புல இருந்து இபிஎஸ் ஆதரவாளரா ஒரு பிரஸ் மீட் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இங்க இந்த ரெண்டா உடைஞ்சிட்டோன்னு சொல்றது, எம்எல்ஏ அந்த பக்கம் போயிட்டோன்னு சொன்னது, அந்த மாதிரி எந்த செய்தியும் உண்மை கிடையாது. நாங்க ஒன்னாதான் இருக்கோம், எடப்பாடி பழனிசாமி அவங்க தலைமையின் கீழ் தான் இருக்கோம். இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கோ இதுக்கெல்லாம் வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. அதே மாதிரி நாளைக்கு நடக்க போற அசம்பிளியில நடக்க போற அந்த வாக்கெடுப்புல எல்லாரும் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய் அவர்களுக்கு எதிராக வாக்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க. அப்படி அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஆதரவாக வாக்கு செலுத்தினாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னா நடவடிக்கை பாயும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி தரப்புல இருந்து பேசின ஓஎஸ் மணியன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே சி.வி. சண்முகம் அவங்க டீம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்க விஜய்க்கு ஆதரவா நிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த அடிப்படையில விஜய் போய் இங்க சந்திச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் நாங்க தான் கட்சி பொதுச் செயலாளர் நாங்க தான் அப்படின்னு பை லா படி என்னென்ன சொல்லுதோ அந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இந்த பக்கம் சி.வி. சண்முகம் இவங்க டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ்.பி. வேலுமணி அவங்கள தலைமையா ஏத்துக்கிட்ட சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா ஏத்துக்கிட்ட அந்த டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க பக்கம் தான் அதிக எம்எல்ஏக்கள் இருக்காங்க, சோ நாங்க சொல்றதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவங்க டீம் நாளைக்கு விஜய்க்கு ஆதரவா வாக்கு செலுத்தக்கூடாது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்படி செலுத்தினா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் எஸ்.பி. வேலுமணி அவங்க டீம் நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை அந்த வாக்கெடுப்புல அதிமுக எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவாக வாக்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியவே இல்லை. ஆனா ஒரு விஷயம் தெரியுது, அதிமுகவுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயம் அப்படின்னு தெரியுது. உண்மையாலே என்னால கெஸ் பண்ணவே முடியல. நிறைய சூழல்ல அதிமுக இத மாதிரி கஷ்டங்களை, இத மாதிரி கடினமான சூழல்லாம் கடந்துதான் வந்திருக்காங்க. பட் இப்போ இதை எப்படி இவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. இவங்க எஸ்.பி. வேலுமணி அவங்க டீம் என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியோட அவங்க ஆதரவோட ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. அதை எங்களால ஏத்துக்க முடியல, அதை நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். ஏன்னா அதிமுக அப்படிங்கிற கட்சி தொடங்கப்பட்டதே தீய சக்தி திமுகவை எதிர்த்து தான். ஆனா அவரு அந்த கட்சியோட ஆதரவோட ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணாரு, அது எங்களுக்கு பிடிக்கல. சோ அதனால நாங்க பிரிஞ்சு இந்த முடிவை எடுத்திருக்கோம், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா நிக்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்.பி. வேலுமணி தரப்பு, சி.வி. சண்முகம் அவங்க தரப்பு சொல்றாங்க. 50 வருட எதிரியா இருக்கக்கூடிய திமுக ஆதரவோடாவது நம்ம ஆளுங்கட்சியா வந்துடணும் அப்படிங்கிற முடிவை, ஏதோ கட்சி சார்ந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னா அது தவறான முடிவு அப்படின்னு இவங்க நினைச்சிருந்தா கூட, பட் இப்போ இவங்க எடுக்கக்கூடிய முடிவு எப்படி சரியான முடிவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா இவங்க இப்ப தமிழக வெற்றி கழகத்து பக்கம் போறாங்க அப்படின்னா, இப்ப இது வரைக்கும் தமிழ்நாட்டுல என்னதான் 3வது இடம் வந்திருந்தாலும் அதிமுக ஒரு பிரைமரி போர்ஸ். ஆனா தமிழக வெற்றி கழகத்து கூட இணைஞ்சி உள்ள போயிட்டு அமைச்சரவையில அமைச்சர் வாங்கிட்டு போர்ட்போலியோ வாங்கிட்டு இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா
2031 இல்ல 2029 தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸாகவும் அதிமுக வந்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாகவும் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சோ எடப்பாடி இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இத மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது அப்படிங்கிறதும் அதிமுகவுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஆனா பாக்குறப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவங்க வந்து ஆல்ரெடி மினிஸ்டர்ஸா இருந்தவங்க. நான் சொன்ன எல்லா நேமுமே எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், நம்ம விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன் எல்லாமே மினிஸ்டர்ஸா இருந்தவங்க. ஆல்ரெடி ஒரு 5 வருஷம் திமுக ஆட்சியில அவங்க மினிஸ்டரா இருக்க முடியல. திரும்ப ஒரு 5 வருஷம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு வந்து அந்த பதவி இல்லாம இருந்துட்டு அந்த பதவி இருந்துட்டு இல்லாம இருக்கிறப்போ அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்ல. சோ அந்த மாதிரி ஒரு அரிப்பு ஏதோ ஒண்ணு நடந்து சரி தமிழக வெற்றி கழகத்துக்கு போனா அந்த பதவி கிடைச்சிரும், நமக்கு ஏதோ ஒரு நல்ல போர்ட்போலியோ கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து தமிழக வெற்றி கழகம் பக்கம் போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு அவங்க கூட்டணிக்குள்ள போறது அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு 100% பாசிட்டிவான விஷயம், நல்ல விஷயம், நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ஆனா அதிமுகவுக்கு இது எதிர்காலத்தை கொடுக்குமா அப்படின்னா 0% கூட கொடுக்காது. அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லாம போவதற்கு தான் இந்த நகர்வுகள் எல்லாமே வழிவகுக்கும். நீங்க அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த சண்டையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாரு செய்யறது சரியா இருக்கும்? அதிமுகவுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறதுலாம் உங்க மனசுல தோணும்ல, அதை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி விஜயை வந்து நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய விமர்சிச்சிருக்கலாம், கடுமையான விமர்சனம் வந்து தமிழக வெற்றி கழகத்து மேலையும் விஜய் மேலையும் வச்சிருந்திருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் இப்ப வந்து ஒரு 2-3 நாள்ல இந்த டாஸ்மாக் விவகாரத்துல விஜய் வந்து ஒரு நகர்வு அப்படிங்கறத எடுத்து வச்சிருக்காங்கல்ல, சோ அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நன்றி.